தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதமாகும் பிரசங்கியுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம். பிரசங்கியுடைய புஸ்தகம் அதனுடைய 8வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 8வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாலோமன் எழுதின அந்த பிரசங்கி என்கிற புஸ்தகத்தினுடைய 12ஆம் அதிகாரத்திலே, மன்னிக்கவும் 8வது அதிகாரத்தில் உள்ள 12வது வசனத்தை தான் நாம் வாசித்தோம். இந்த சாலோமனை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அவனை போல இந்த பூமியிலே சுகபோகமாய் வாழ்ந்த மனிதன் ஒருவனும் இல்லை. அவனை போல இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை அனுபவித்த, இந்த பூமியின் இன்பங்களை அனுபவித்த மனிதன் அவனை போல ஒருத்தனும் இல்லை. அதுக்கு அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை. அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் அனுபவித்தவன், எல்லாவற்றையும் ஆராய்ந்தவன், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினவன். அவன் தன் அனுபவத்தின் அடிப்படையில் எழுதின வேத வசனமாக்கும் இந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியிலே தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்து இருக்கிறவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். அவன் தன் வாழ்க்கையின் அனுபவத்திலே கற்றுக்கொண்ட ஒரு பாடம், தன் வாழ்க்கையின் அனுபவத்தினூடாய் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். ஏன் அப்படின்னா, அவன் நிறைய காரியங்களை ஆராய்ந்தான், நிறைய காரியங்களை அனுபவித்தான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போனான். நிம்மதியை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான், தேவனோடு உள்ள உறவை இழந்தான், அவனுடைய எதிர்கால சந்ததியுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான், எல்லாவற்றையும் இழந்து போனான். அவன் தன் மனம் போன வாழ்ந்தபடியினாலே, தனக்கு இஷ்டமானபடி வாழ்ந்தபடியினாலே கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து போனான். அவனுக்கு பரலோகத்தில் இடம் உண்டா என்பது சந்தேகமே. பெரிய வெளிப்பாடுகளை பெற்ற தேவ மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நல்ல வேதத்தை ஆராய்ந்து கர்த்தரோடு ஐக்கியமே இருக்கிற நிறைய மனிதர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, அவனுக்கெல்லாம் பரலோகம் கிடையாது, அவனெல்லாம் விழுந்து போன ஒரு மனுஷன், அவனுக்கு தேவன் நமக்கு ஒரு அடையாளமாக இங்கே வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படியோ பரலோகத்துக்கு போவதும் போகாமல் இருக்கிறது ஆண்டவருடைய சித்தம். அது ஆண்டவர் யாருக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார், அவர்கள் தான் போக முடியும். சரி, அவன் பரலோகத்துக்கு போனானா இல்லையா என்பது 2வது பட்சம். ஆனால் அவன் தன் வாழ்க்கையின் அனுபவத்தினூட கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன, தேவனுக்கு முன் பயந்து இருக்கிறவர்களே நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழுகிற எல்லாருமே நம்ம நல்லா வாழணும் ரொம்ப ஆசைப்படுகிறோம். எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு. நான் நல்லா வாழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் சிறப்பாக இருக்கணும், நான் மகிமையாக இருக்கணும், நான் எல்லாவற்றிலும் மேலோங்கி இருக்கணும், நான் எல்லாவற்றிலும் சந்தோஷமாக ஒரு மகிமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஆனால் எல்லாராலும் அவ்விதமாக இருக்க முடியவில்லை. நல்லா வாழ வேண்டும் என்று பிரயாசப்படுகிற பலர் வாழ்க்கையிலே தோற்று போய் கொண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு உலகத்தில் ஜெயித்ததை போல காட்டிக் கொண்டிருக்கிற பலர் வாழ்க்கையிலே தோற்று கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து நாளைய தினத்திலே அந்த செய்தியிலே நான் உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்வேன். யார் யார் உலகத்தில் ஜெயிச்சாங்க, யார் யார் வாழ்க்கையில் தோற்று போய் இருக்கிறாங்க, அவர்கள் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். உலகம் அவர்கள் மூலமாய் நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. அவரை ஒரு ரோல் மாடலாக காட்டி சாத்தான் இன்னைக்கு நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அவர்கள் உலகத்தில் ஜெயித்தவர்களை போல காணப்படுகிறார்கள், ஆனால் வாழ்க்கையில தோற்று போனவர்களாய் காணப்படுகிறார். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் சித்தமான நாளைய தினத்தில் அதை தியானிப்போம். ஆகவே உலகத்தினுடைய காரியங்களை வைத்துவிட்டு அவர்கள் இப்படி சாதித்து இருக்கிறார்களே, அவர்கள் இப்படி ஜெயித்து இருக்கிறார்களே, அவர்கள் விதமாய் சந்தோஷமாய் இருக்கிறார்களே, அவங்களுக்கு என்ன குறை? அவன் என்ன நல்லவனா? அவன் என்ன ரட்சிக்கப்பட்டவனா? அவன் என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவனா? அவன் என்ன தேவனோடு உறவில் இருக்கிறவனா? அவன் நல்லா தானே இருக்கிறான், அவன் பெரிய ஆளாய்த்தானே இருக்கிறான், அவன் சிறப்பானவனத்தானே இருக்கிறான் அப்படி சொல்லி அதையே பார்த்து அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிற காலகட்டத்தில் இருக்கிறோம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அந்த வேத வசனத்தை ஒரு முறை கூட வாசித்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது, பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன அவனுக்கு என்ன பிரயோஜனம்? அதான் அவனுக்கு என்ன நன்மை, அவனுக்கு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் அவன் எதை சாதிக்க போகிறான், அவன் வாழ்க்கையில் எதை கொண்டு போக போகிறான்? கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக யார் பயந்து இருக்கிறார்களோ
அவர்கள் நன்றாய் இருப்பார்கள் என்று சாலமோன் அங்கே கன்க்ளூஷன் கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தெய்வ பயம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தெய்வ பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் அவசியம். இன்றைய காலகட்டம் மிகவும் மோசமான காலகட்டத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒன்றும் இன்றைக்கு இல்லை. எல்லா துறைகளிலும் அப்படிதான். அது திருச்சபைகள் ஆனாலும் சரி, அரசியல் ஆனாலும் சரி, அல்லது மற்றபடியான காரியங்கள் எல்லா துறைகளிலுமே இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாருக்குமே இல்லை. அது நீதித்துறையாக இருந்தாலும் சரி, அது மற்ற எந்த நிதித்துறையாக இருந்தாலும் சரி, எதிலுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்கிற ஒன்று இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. காரணம் என்ன? இன்னைக்கு எல்லாம் உலகத்தின் பாதையில் ஓடிக்கொண்டு மனசாட்சியை வஞ்சித்து தாங்கள் ஏதாவது விதத்தில் பெரிய ஆள் ஆகணும் என்று அவர்கள் பிரயாசப்படுவதனால் கர்த்தருக்கு பயந்தா இதெல்லாம் நடக்காது என்று சொல்லி கர்த்தரை விட்டு விட்டார்கள். இதற்கு அடையாளமா நீங்க பாத்தீங்கன்னா தேசம் எங்கும் பயங்கரமான கொலைகள் தினந்தோறும் எவ்வளவு பெரிய நிறைய கொலைகள் நடக்கிறது, கொள்ளைகள் நடக்கிற, பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரங்கள் நடக்கிறது, வஞ்சகங்கள் நடக்கிறது, பிறருக்குள்ளவைகள் அபகரித்து கொண்டு அந்த காரியங்களில் பெருகுகிற மனிதர்களை தான் பார்க்க முடிகிறது. காரணம் தெய்வ பயம் இல்லை. இவையெல்லாம் தெய்வ பயம் இல்லாததுக்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இன்னைக்கு எளிமையா மக்களை வஞ்சித்துட்டு போயிடுறாங்க, எளிமையை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு ஆள் கொஞ்சம் இறக்க சுபாவம் உள்ளவனா இருந்தா அவனை மொத்தமா ஒண்ணு இல்லாம ஆக்குற வரையிலும் அவனை விடவே மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தெய்வ பயம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழுகிறோம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேணும், எல்லாம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும், நம்முடைய குடும்பத்தாருக்கு வேணும். அல்லேலூயா. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பலன் இருந்தாலும், எவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் ஒன்று நம்மை நன்றாய் வைப்பது இல்லை. தேவனுக்கு பயந்தவர்களே நன்றாய் இருப்பார்கள். ஆமென். தேவனுக்கு முன்பாக பயந்து நடக்கிறவர்களே நன்றாய் இருப்பார்கள். 115வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம், அதனுடைய 13வது வசனத்துக்கு நேராய் நீங்கள் வரும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 115 அதனுடைய 13வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாரை ஆசீர்வதிப்பார்? யாரை ஆசீர்வதிப்பார்? கர்த்தருக்கென்று அள்ளி கொடுப்பவர்களை அல்ல, கர்த்தருக்காக பெரிய பெரிய அரிய பெரிய காரியங்களை சாதிப்பவர்களை அல்ல, கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களை. ஆமென். கர்த்தருக்கு கொடுத்து சாபத்தை வாங்கி கட்டி கொண்டவர்கள் உண்டு. கர்த்தருக்கு கொடுத்து காயின் சாபத்தை வாங்கினா கர்த்தருக்கு பயந்து அனனியா சப்பீரா தங்கள் வாழ்க்கையை இழந்து போனார்கள். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் எல்லாம் பெரிய ஆள் ஆயிட முடியாது. ஆமென். கர்த்தருக்கு ஏதாவது செய்தால் பெரிய ஆள் ஆகலாம், அதுக்கு முடியாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, அக்கிரமை செய்கைக்காரர்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். யார்? அவருக்காக அரிய பெரிய காரியங்களை செய்தார். சொன்னாங்க, நான் பிசாசை துரத்தினேன், நாங்கள் அதை பண்ணோம், இதை பண்ணணும். ஆண்டு சொன்ன உன்னை நான் அறியேன், என்னை விட்டு அகன்று போ. அப்போ அரிய பெரிய காரியங்களை செய்தாலும் நல்லா இருக்க முடியாது. ஆமென். நல்லா இருக்கணும்டா கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தா அவர் வாழுகிற பெரியவர்களையும் சிறியவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து கொடுக்கிறவன் மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து அவருக்கு ஒன்றை செய்கிறவன் சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென். அப்போ ஒன்று கொடுத்தாலும் சரி செய்தாலும் சரி அதுக்கு பின்னாடி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அப்படி பயந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதி, சின்னவனாயிருந்தாலும் பெரியவனாயிருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வைக்கிறார். அதை ஆதியாகமம் 22வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை வைக்கிறார். என்ன? அவனுடைய ஏக புதல்வன், அவனுடைய ஒரே செல்ல குமாரன் ஈசாக்கை பலி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 100வது வயதிலே பிறந்தவன் அவன். தவமிருந்து பெற்றுக்கொண்ட அவனுடைய தவ புதல்வன், அவனுடைய செல்வகுமாரன், அவன் ரொம்ப நேசிச்சான். அந்த மகனுக்காகத்தான் ஆகாரை இஸ்மவேலையும் அவன் துரத்தினா. அந்த அளவுக்கு அளவு கடந்த பாசம் வைத்திருந்தவன் அந்த ஆபிரகாம் ஈசாக்கின் மேலே. ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் மகனை எனக்கு பலி செலுத்து சொன்ன போது அவன் அதற்கு ஆயத்தமானான். அல்லேலூயா. அதற்கு தயாராகி மகனை கூட்டிக் கொண்டு இப்ப மோரியா மலைக்கு ஆண்டவன் முன் குறித்த அந்த மோரியா மலைக்கு போகிறான். மோரியா மலையில போய் மகனை கட்டி பலிபீடத்தின் மீது வைத்து அதை வெட்டுவதற்கு கத்தியை எடுத்த உடனே ஆண்டவனிடத்தில் பேசுகிறார். 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவருக்கு ஒன்றும் செய்யாதே,
நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி சோதிக்கிறார் பாத்தீங்களா? நம்ம சொல்லலாம், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன் ஐயா, நான் அந்த உலகத்தின் காரியத்தில் எல்லாம் போனது கிடையாதையா, எப்போ பார்த்தாலும் நான் ஜெபிக்கிறேன் ஐயா, ஆண்டவருக்குன்னு கொடுக்குறேன் ஐயா, எல்லாம் ஓகே ஓகே ஓகே. அல்லேலூயா. உங்களுக்கு பிரியமான ஒன்றை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கொடுப்பீங்களா? அங்கே கத்தி எடுத்து வெட்டுறதுக்கு வாங்கினா அதுவரையும் ஆண்டவர் சும்மா தான் இருந்தார். ஆமேன். அதுவரையும் சும்மா தான் இருந்தார். அந்த வெட்டுற போக அந்த வேகத்தை கர்த்தர் தடுத்துட்டாரு. சொல்றாரு, இப்ப தெரியுதுப்பா நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன்னு சொல்லி கரங்களை தட்டி கரங்களுக்கு அல்லேலூயா அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா என்பதை அறிய தேவன் சில நேரங்கள் நம்மை சோதிக்கிறார். அதுதான் இந்த வேத பகுதி நமக்கு காட்டுகிறது. தேவன் நம்மை சோதிக்கிறார். உண்மையிலே நம்ம பயந்து நடக்கிறோமா, உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படி நடக்கிறோமாங்கிற சோதனை சில நேரங்கள் நமக்கு வைக்கப்படும். அந்த சோதனை எந்த வடிவம்னு நமக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனையே. கர்த்தர் இந்த காரியத்தை நம்ம இதுக்காக தான் சோதிக்கிறான்னு தெரிஞ்சு நம்ம சுதாரிச்சிருவோம், நம்ம சுதாரித்து செஞ்சிருவோம், அலர்ட் ஆயிரும். கர்த்தர் பார்த்துக்கலாம். ஆனா எப்படி சோதிப்பார், எந்த விதத்தில் சோதிப்பான்னு சில நேரங்களில் நமக்கு தெரியாது. நம்ம சோதிப்பார். அவருக்கு பயந்து நடக்கிறவர்களா என்பதை அவர் சோதிக்கிறவராய் காணப்படுகிறார். எதற்காக நம்மை சோதிக்கிறார்? ஒன்று, நாம் சில நேரங்களை கற்றுக்கொள்வதற்காக, சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் நம்மை சோதிக்கிறார். அதை கற்றுக்கொண்டு சிறப்பானவர்களாய் மாறும்படி சோதிக்கிறார். குறிப்பாக அவருக்கு பயந்து நடக்கிறோமா என்பதை அவர் சோதிக்கிறார். ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம், உபாகமம் புஸ்தகம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 17வது அதிகாரம், உபாகமம் 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை அங்கே சுட்டி காட்டி வருகிறார். எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமம் 17வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்துக்கு நேராய் வரும்போது, உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் சிங்காசனத்தை வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதர பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. அல்லேலூயா. இந்த கர்த்தருக்கு பயப்படுதல நம்ம என்ன செய்யணுமா? கற்றுக்கொள்ள வேண்டுமாம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆமே. இது இயல்பா வராது. நமக்கு எல்லா கலைகளும் கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படிதானே? எல்லா கலைகளையும் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கற்றுக்கொள்வதனாலே தான் நாம் கலைகளில் சிறந்தவளாய் மாற முடியும். ஆகவே கலைகளை கற்றுக்கொள்வது போல இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறோம் இயற்கையாய் நமக்கு வருகிற ஒன்று அல்ல. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். என்ன தானே கவனிக்கிறீங்க? எல்லாரும் என்ன கவனிங்க. ஆமேன். சோத்ரம். கர்த்தருக்கு பயப்படுதல கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டு, யாருக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் கர்த்தர். ஒரு தலைவனுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். தலைவன் அது தேசத்தின் தலைவனாயிருக்கலாம், ஒரு ஸ்தாபனத்தின் தலைவனாயிருக்கலாம், அல்லது குடும்பத்தின் தலைவனாயிருக்கலாம், ஒரு சபையின் தலைவனாயிருக்கலாம். யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம், நீ முதல்ல கற்றுக்கொள். கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள. நம்ம பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல்ல நம்ம கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் அதை கற்றுக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களே கற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவங்களுக்கே கர்த்தருக்கு பயப்படுகிறது எப்படின்னு தெரியல. பின்ன எப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள்? முதல்ல நம்ம கற்றுக்கொள்ளணும். ரெண்டாவது நம்மை சார்ந்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இந்த நியாயப்பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இவைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எடுத்து தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவிலே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? நான் ஏற்கனவே தியானிச்சோம். அப்படிதானே? என்ன சொன்னோம்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் நன்றாயிருப்பார்கள். இப்போ காலங்கள் போகிறது.
காலங்கள் போன பிற்பாடு அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கு என்ன, நீயும் உன் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னா, நீயும் உன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா நீ நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுத சொன்னாருன்னா, அன்றைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் நிறைய நம்மகிட்ட இப்படி பைபிள் இருக்கிறது நிறைய ஒன்றும் கிடையாது. ஆலயத்தில் ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கும், அதை காப்பி எடுக்கணும், அதை எழுதி காப்பி எடுத்து வச்சு தான் கொண்டு வச்சு வாசிக்கணும். பாருங்க, அவருடைய நியாயப்பிரமாணம்ங்கிறது ஆதியாகமம் முதல் அந்த உபாகமம் வரையில் உள்பட்ட அந்த முக்கியமான 5 ஆகமத்தை வச்சிருப்பாங்க, 316 நியாயப்பிரமாணத்தை வச்சிருப்பாங்க, விசேஷமாக 10 கற்பனைகளை வச்சிருப்பாங்க. இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் வாசிப்பாங்க. 6 வயது முடிவதற்குள்ளாக ஒரு பிள்ளைக்கு இந்த நியாயப்பிரமாணத்தில் 300 அந்த 10 கற்பனைகளும் தெரிஞ்சு சில 12 வயது முடிவதற்குள்ளாக 12 வயது முடிவதற்குள்ளாக 316 நியாயப்பிரமாணம் ஒரு பிள்ளைக்கு தெரிந்திருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு 10 கற்பனைகள் தெரியுமா? பைபிளில் எத்தனை நிறைய சொல்லி பிரைஸ் வாங்கியிருக்காங்க. அடுத்தண்ணா சோத்திரம், எத்தனை 316 நியாயப்பிரமாணம் எத்தனை பேருக்கு தெரியும்? சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா. கற்றுக் கொடுங்க, என்ன உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நான் ப்ராக்டிக்கலாக பேசி கொண்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போக நான் வரல, ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணும்னா கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் எதன் மூலம் வருதுன்னா வசனத்தின் மூலமாக மாத்திரமே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நான் திரும்ப உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிற காரியம், உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பைபிள் படிக்க வைங்க. நான் சொன்னேன், இந்த லீவில் ஒரு முறையாவது பைபிளை படித்து முடிக்க பிரயாசப்படுங்கள். புதிய பாட்டையாவது ஒரு முறை என்ன செஞ்சுங்க படிங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை பேர் படித்தாங்க தெரியல. நமக்கு இன்றைக்கி இது முக்கியம் கிடையாது. இன்றைக்கி யாருக்குமே இது இன்றைக்கி முக்கியம் கிடையாது. இது ஏதோ சர்ச்சுக்கு போகும்போது தூக்கிட்டு போகிற ஒரு புஸ்தகம் போல் ஆயிடுச்சு. இந்த குறையமாரும் பிரசங்கிமார்களும் பிரசங்கம் பண்ணதுக்கு பயன்படுகிற ஒரு புக்கு போல ஆயிடுச்சு. மற்றபடி இது நம்முடைய வாழ்வுக்குரியது என்பதை இன்றைக்கி மக்கள் எல்லாம் மறந்துட்டாங்க. நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லித்தாரேன். நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ, உங்கள் ஜெபம் மட்டும் போதாது, உங்கள் கண்ணீர் மட்டும் போதாது, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்குற காணிக்க மட்டும் போதாது, அவருக்கு பயப்படுகிற பயம் வேணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாமல் தங்கள் இஷ்டப்படி நடக்கிறவர்கள் ஒரு காலம் நல்லா இருக்கவே முடியாது. இருந்ததா சரித்திரமும் இல்லை. அது ஊழியம் செய்கிற நானாக இருந்தாலும் சரி, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்கிற எந்த மனுஷனும் கடைசி வரையும் நன்றாக இருந்ததா சரித்திரமே இல்லை. ஐயா சாபம் போடுறீங்களா ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்குறேன். நான் சாபம் போடலை, நான் உண்மையை சொல்கிறேன். ஆமென். கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு நீங்கள் தார சம்பளத்தை வாங்கிட்டு என் பாட்டுக்கு குடும்பத்தை நடத்திட்டு போக தெரியாமல் இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு நபர்களும், ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிபர்களும் நீங்கள் நல்லா இருக்கணும், எதிர்காலம் சிறப்பாக இருக்கணுங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு. எங்களோட வாஞ்சை என்ன தெரியுமா? நாங்கள் ஊழியம் பண்ணுறதுனால நானாக இருக்கட்டும், அன்பு சகோதரனாக இருக்கட்டும், நாங்கள் ஊழியம் பண்ணுற இடத்துல நாங்கள் ஏனோ தானோன்னு ஊழியம் பண்ண மாட்டோம். நாங்கள் ஊழியம் பண்ணுற இடத்துல ஏனோ தானோ எப்படியோ போராடுறது எப்படியும் போட்டுன்னு விட மாட்டோம். எங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி, எங்களுக்கு எதிராக பேசினாலும் சரி, தேவனுக்கு நேராய் ஜனங்கள் நடத்தி எப்படியாவது அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், அது கொண்டு சேர்க்கிற வரையிலும் எங்களுடைய மனசுக்கு நிம்மதியே இருக்காது. அல்லேலூயா. அப்படி தான் ஆதங்கத்தோடு நான் உங்களுடைய சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். அதை நீங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ராஜாக்களுக்கு, தலைவர்களுக்கு ஒரு ஆலோசனை அங்கே கொடுத்ததை பார்க்க முடிகிறது. அதே போல ஜனங்களுக்கும் சில ஆலோசனை கொடுக்கப்பட்டுச்சு. உபாகமம் 31வது அதிகாரம், உபாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை வாசிங்க. புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் உன் வாசல் இருக்கிற அந்நியர்களும் கேட்டு கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தையின்படி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படிக்கு அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீங்க அப்படி இது பொதுமக்களுக்கு சொல்லப்பட்ட புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற அந்நியர்கள் யாரா இருந்தாலும் நீங்க கர்த்தருக்கு பயப்படும்படி எல்லாரும் கூடி இந்த வேதத்தை வாசிங்க வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு அதை கற்று
கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ளணும். அது எங்கேருந்து தான் கிடைக்கும்? பைபிள் இருந்து தான் கிடைக்கும். சரியா? அப்போ பைபிள் எந்த தூரம்? அப்போ இன்னி நீங்கள் ஒரு பர்பஸோட வாசிக்கணும். என்ன, இவ்வளோ காலம் நீங்கள் எப்படி வாசித்தீங்கன்னு தெரியல. சில நாள் முடிக்கணும்னு வேகத்தோட வாசிப்பாங்க. ஒரு 2 மாதத்தில் பைபிளை முடிச்சிடணும். ஃபஸ்ட்டு வாட்டி அது நல்லது. ஒரு வாட்டி 2 வாட்டி ரொம்ப வேகமாக வாசிக்கணும். ஆனால் 3வது வாட்டி நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நிதானத்தோடு வாசிக்கணும். ஒரு 1000 வட்டம் வாசிக்கனால ஒரு பிரயோஜனம் கிடைக்காது. அல்லேலூயா. நான் 10 முறை வாசித்துட்டேன் அப்படி சொல்கிறனால எதையும் நம்ம சாதிச்சிட போகிறதில்ல. ஆனால் அதை வாசித்ததுனால அதனால் என்ன பிரயோஜனங்கிறத பார்க்கணும். அல்லேலூயா. சில நபர்கள் வாசிப்பாங்க. நான் ஒரு புக் ஸ்டாலுக்கு போய் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புக் ஸ்டாலுக்கு போனேன். அங்கே இருக்கிற ஒரு அம்மா சில காரியங்கள் பேசிட்டு இன்னொருத்தங்க கூப்பிட்டு ஏசிட்டு இருக்கிறாங்க, திட்டிகிட்டு இருக்கிறாங்க. வந்துருக்கிறா பீத்திட்டு போகிறத பாருங்க, பயங்கரமா 3 முறை படித்தாலாம் பைபிளை. 3 முறை, ஒரு வருஷத்தில் 3 முறை படித்தாலாம். ஒருத்தர் படிக்காதது போல. பாஸ்டர், நம்ம எவ்வளோ தரம் படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படியே பார்த்தேன், ஆஹா, நம்மள்ட்ட திரும்ப கேட்டக்கூடாது, நீங்கள் எத்தனை முறை படிச்சிங்கன்னு. ஆமாம்மான்னு தெரிஞ்சாச்சுட்டு நினைக்கிறேன். சொல்கிறாங்க, நான் இந்த 1 வருஷத்தில் 15 முறை படிச்சிட்டேன் பாஸ்டர். 15 முறை படிச்சிட்டேன் பாஸ்டர். 3 முறை படிச்சுட்டு வந்திருக்கானா? அந்த பொம்பளை எங்க, நம்ம எங்க? எந்த வசனத்தை வைக்க இழங்க சொல்லுவாங்க. எந்த வசனம்? அந்த புக் ஸ்டாலுக்கு போனாலே கொஞ்ச நேரம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒரு டாப்பிக்கை ஆரம்பித்து விட்டுருவேன். ஆனால் ஒரு டைரியை பார்த்து தான் அடுத்த வசனம் எங்கன்னு பார்ப்பேன். அந்த அம்மா அப்படி சொல்லுவாங்க, இதில் உள்ள வசனம் பாஸ்டர் பார்த்தீங்களா, அங்கே சொல்லியிருக்கல பாஸ்டர், இங்கே சொல்லியிருக்கல பாஸ்டர், இங்கே சொல்லியிருக்கல பாஸ்டர். நம்மள்கிட்ட ஒன்று கேட்டா அல்லேலூயா. நீங்கள் அந்த அளவுக்கு நான் 15 முறை ஒரு வருஷத்தில் படிக்க வேண்டாம். சரியா? அந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் ஒன்று எடுக்கண்டா. ஒரு வருஷத்தில் 1 முறையாவது படிச்சிடலாமே. அப்போ நான் இனி சோதரம் ஒரு 30 வயசான ஒரு நபர் கர்த்தருடைய கிருபையினால அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு 80 வயசு ஆயுசு நாட்கள் வச்சுருந்தான்னு வைங்களேன். கடைசியில் ஒரு 20 வருஷம் விட்டுருங்க, கண்ணு மங்கி எல்லாம் போச்சு. அப்போ எத்தனை வருஷம்? 60 வருஷத்தில் 30 வயசு போயிட்டு 30 வயசுக்கு மேலே படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 60 வயசுக்குள்ளே எத்தனை முறை படிச்சிடலாம் சொல்லுங்க? எத்தனை முறை படிக்கலாம்? 30 முறை படிச்சிடலாம். சாங்கிற போகிற வயசானவங்கள்ட்ட பைபிள் எத்தனை முறை படித்தோம்? படித்தேன். மத்தேவ 1 முதல் 5 வரை படித்தேன். நிறைய பேர் பைபிள் அந்த சங்கீதம் மட்டும் கிழிஞ்சு போயிருக்கு. சங்கீதத்தை மட்டும் அழுக்கு அடைஞ்சிருக்கும். ஏன்னா எங்கே வந்து சங்கீதத்தை தான் படிச்சுட்டு கிடக்கு. நீங்கள் சங்கீதத்தை படிங்க, தப்புன்னு சொல்லலை. ஆனால் முழு வேதாகமத்தையும் படிங்க. படித்து என்ன நோக்கத்தில் படிக்கணும் தெரியுமா? இதில் இந்த கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் எதுக்கு பயப்பட, எதை விட்டுறணும், எதை பின்பற்றணும், எதை விட்டுறணும், எதை பின்பற்றணும், இந்த நோக்கத்தோட படித்து பாருங்க. உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை பரிசுத்த ஆவியான போதிப்பாரு, நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா. முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். 2வது என்ன செய்யணும்னா, உபாகமம் 14ஆம் அதிகாரம், உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். நீ உன் தேவனாய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு. போதும். என்ன செய்யணும்? பழகும்படிக்கு. முதல்ல கற்றுக்கொள்ளணும். 2வது பழகணும். ஸ்தோத்திரம். அதில் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லி இருக்கிறாங்க. நீ பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பிலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து நீ உன் தேவனாய கர்த்தருடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடு மாடுகளின் தலையீட்டையும் அவருக்கு தலையீட்டுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. அல்லேலூயா. நீ 2வது என்ன செய்யணும்? பழகணும். முதல்ல கற்றுக்கொள்ளணும். 2வது பழக தான் எந்த கலையிலையும் சிறந்தவங்களாக மாற முடியும். அப்படி தானே? ஒரு விளையாட்டு நமக்கு தெரியுது. ஒரு விளையாட்டு தெரியுதுன்னா தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை கற்றுக்கொண்ட போதாது, அதை பழகணும். பழக தான் அதில் திறமையானவங்களா தாளந்துங்களாக மாற முடியும். அப்படி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் ஜெயிப்பாங்க, ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. இல்லாட்டா
தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதுல சிறந்தவங்களா மாற முடியாது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல கற்றுக்கொண்டு, ரெண்டாவது பழகணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம், நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்துக்கு நேராக வரும்போது அங்கே சொல்லப்பட்டு 10:27, அப்படி பழகும் போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமானபடி நடக்கிறார்களோ அவர்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. அப்படின்னா நல்லா இருப்பாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. அப்ப நல்லா இருப்பதற்கு ஒரே ஒரு வழிதான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கை. தேவன் நம்மிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய சில எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன? உபாகமம் 5ஆம் அதிகாரம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது தேவனுடைய எதிர்பார்ப்பு சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நன்றாய் இருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆமென். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இதுதான். என்ன என்ன நமக்கு ஒரு இருதயம், எப்படிப்பட்ட இருதயம் வேணுமா? நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நல்லா இருக்கும்படிக்கு என்னாலும் அவருக்கு பயந்து அவர்களுடைய கற்பனையெல்லாம் கை கொள்ளத்தக்க ஒரு நல்ல இருதயம் நமக்கு வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டோடைய எதிர்பார்ப்பு உங்க கோடி கோடி பணங்கள் எனக்கு கோடி கோடி கொட்டுன்னு ஆண்டவர் சொல்லலை. சரி, அவருக்கு தேவை இருந்தால் கேட்பார், நம்ம கொடுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அப்படி தான் சொன்னார். அவருக்கு தேவை வந்துச்சு, ஆசரிப்பு கூட தேவை வந்துச்சு, கொண்டு வர காணிக்கை கொண்டு வரும்படி சொல்லணும்னு சொன்னார். தேவாலயம் கட்ட தேவை வந்துச்சு, கொண்டு வரும்படி சொன்னார். சும்மா சும்மா எல்லாம் ஆண்டு எல்லா இடத்துலையும் கொண்டு வர சொல்லலை. ஆமென். நல்ல கவனிக்க. அவருக்கு தேவைன்னா கேட்பார், நம்ம கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அவர் அதிகமாக நம்மிடத்தை எதிர்பார்க்கிறது அவருக்காக நம்முடைய இருதயத்தை முழுமையாக ஒப்பு கொடுப்பதை தான். அல்லேலூயா. எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு வேணுமா? அவருக்கு பயந்து நடக்கத்தக்க இருதயம், அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியத்தக்க ஒரு நல்ல இருதயம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 12-13 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? உபாகமம் 10:12-13. இப்பொழுது இஸ்ரவேலே, நீ உன் தேவனாய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்துமாவோடும் தேவனாய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய் கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்படிதானே? வேற என்னத்தான் ஆண்டவன் கிட்ட கேட்கிறாரு? வேற எதை கேட்கிறாரு? நீயும் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கும்படிக்கு அவர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு உனக்கு நன்மை உண்டாகும்படி, உனக்கு நன்மை உண்டாகும்படி. உங்களுக்கு நன்மை உண்டாகிற காரியத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம எவ்வளோ உபவாசம் இருந்துட்டோம், எவ்வளவோ கண்ணீர் வடிச்சிட்டோம். ஆனால் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்கள் வரலன்னா காரணம் நம்ம யாராக தான் இருக்கும். ஆண்டவரது ஒரு தப்பும் இல்லை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. சரியா? ஆண்டவரது ஒரு தப்பும் இல்லை. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. எங்களை நேசிக்கிற அதே ஆண்டவர் தான் என்னை நேசிக்கிறப்பெல்லாம் உங்களை நேசிக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறப்பெல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் பொதுவான ஆண்டவர். ஆனாலும் சில ஜெபத்துக்கு இன்னும் நமக்கு பதில் கிடைக்கவில்லையே, கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும், கொஞ்சம் தெளிவடைவோமே. இந்த உபவாச கூட்டத்திலாவது கொஞ்சம் தெளிவடைவோமே. ஏன் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரல, இன்னும் ஏன் இந்த இதுக்கு ஒரு முடிவு இல்லை? எத்தனையோ ஊழியக்காரங்க எங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டாங்க, நாங்களும் எவ்வளோ காணிக்கைகளை கொடுத்துட்டோம், எவ்வளோ ஜெபங்களை ஏறெடுத்தோம், எவ்வளோ நானும் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணுறேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் இந்த பிரச்சனைக்கு ஏன் முடிவு வரல, இந்த கஷ்டத்துக்கு ஏன் முடிவு வரல? கொஞ்சம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, உனக்கு நன்மை நடக்கணுமா, உன் வாழ்க்கையில் நன்மையான ஈவுகள் வரணுமா, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். இதை அல்லாமல் வேற ஒன்னிடத்தில் என்னத்தான் கேட்கிறார் ஆண்டவர்? வேற எதையுமே ஆண்டவர் கேட்கறது இல்லையே அப்படின்னு கேட்கிறார். அல்லேலூயா. இது அவருடைய எதிர்பார்ப்பு. அவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில்
ஆண்டவர் நம்மை ஒரு காரியத்தை குறித்து சொல்லி எச்சரிக்கிறார். என்ன? எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கண்டிக்கிறார், அந்த இஸ்ரவேல் ஜனத்தை கண்டிக்கிறார். உன் தீமை உன்னை தண்டிக்க போகிறது, உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்க போகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும். அப்ப ஆண்டவரை விட்டுறாங்க, கர்த்தரை குறித்த பயம் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. நிறைய பேருக்கு அவ்வளோ அப்படிதான். நிறைய இடங்கள் எல்லா ஜனங்களையும் நான் இன்னைக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நானும் நிறைய ஸ்தாபனங்களை பார்க்குறேன், நிறைய இடங்களை பார்க்குறேன். எங்கேயுமே எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தரை விட்டு விட்டு தங்களுடைய சொந்த காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் நிறைய வந்துச்சு. இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் நிறைய வந்து அதெல்லாம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் மூலமாகவே இன்னைக்கு கர்த்தரை விட்டுட்டு தாங்களாகவே பெரிய ஆளாகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. நானும் நல்ல மோட்டிவேஷனல் புக்ஸ் எல்லாம் நல்லா படிப்பேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்தபோது கர்த்தர் எனக்குள்ளாலே இடைபட ஆரம்பித்தார். அதை படிக்கும்போது நாமளாகவே சாதிக்க வேண்டும் என்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளால் வந்துடும். அதை சாதிக்க வேண்டும் என்கிற வெறி வந்துடும். அதோடு கூட கர்த்தரை நம்ம நினைஞ்சிடும், விட்டுரும். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றில் கர்த்தரை சார்ந்து அவருக்கு பின்னாடி போகணும், இல்லைன்னா உலகத்தை சார்ந்து அவருக்கு பின்னாடி போகணும். உலகத்தையும் கர்த்தருடைய காரியங்களையும் சேர்த்து வச்சு ஒரு நாளும் ஒரு காரியத்தையும் செய்யவே முடியாது. ஆமென். கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனங்களை ரொம்ப கடிந்து கொள்ளுகிறார். என்ன? நீங்க என்னை விடுகிறதும், என்னை பற்றிய பயம் உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்க நீ உணர்ந்து கொள். முதல்ல உணரணும். நம்ம எந்த இடத்துல அந்த ஆண்டவரை விட்டு இருக்கிறோமா, எந்த சூழ்நிலையாவது நம்ம ஆண்டவரை விட்டு இருக்கிறோமா, கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். அந்த உணர்வு வந்துட்டுனாலே நம்ம சாதிச்சிடலாம். இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத காரணம் உணர்வு இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற காலத்துக்கு உணர்வு இல்லை. தான் என்ன நிலைமையில் இருக்கிறேன், தான் யாரு, தனக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கிறது, தான் என்ன நிலைமையில் இருக்கிறேன், எதற்காக ஆண்டவர் என்னை இந்த வீட்டில் வச்சிருக்கிறாரு, அது எதற்காக ஆண்டவர் என்னை இந்த ஊரில் வச்சிருக்கிறாரு, எதற்காக என்ன இந்த சபையில் வச்சிருக்கிறாரு கேட்டு பாருங்க. ஒருத்தருக்கும் தெரியாது. எதுக்கு நீ இந்த வீட்டில் இருக்கிற தெரியல, நீ படிச்சு என்ன செய்ய போற தெரியல, நீ வாழ்ந்து எதை சாதிக்க போகிற தெரியல, உணரவில்லை. எதுக்குமா உயிரோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? பரிசுத்தவான்கள் எல்லாம் செத்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் உயிரோடு இருக்கிறோம்? எதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? அந்த உணர்வு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வு. நான் இப்போ ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்கிறேன், நான் ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறேன்ங்கிற உணர்வு வேணும் எனக்கு. உணர்ந்தா நம்ம வாழ்க்கை மாற்றம் வந்துடும். ஆமென். எல்லாட்டையும் கேட்டு போட்டா எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் அப்படி என்ன பாவம் செஞ்சேன் ஐயா ஆண்டவர் என்ன இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாரு? எல்லாரும் சொல்லுவீங்க தானே, அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? நீங்கள் ஒருத்தரும் பாவம் செஞ்சீங்கன்னு சொல்ல வரல, நீங்கள் பாவம் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த வார்த்தையை உங்கள் மனசில் வச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எங்கேயாவது கர்த்தரை விட்டீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இல்லாமல் இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை உணர்ந்து கொள்ளும்படி எச்சரிக்கிறார். அல்லேலூயா. நம்மையும் உணர்ந்து கொள்ளும்படி எச்சரிக்கிறார். அப்படி உணர்ந்து கொண்டா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளால வரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளால வந்திருந்தா நம்ம ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருப்போம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் வருகிற நன்மைகள் சிலவற்றை சுருக்கமாக சொல்கிறேன், நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 128, சங்கீதங்களின் புஸ்தகம் 128ஆம் சங்கீதம் அப்படிய 4வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படிதானா? எவ்விதமா ஆசீர்வதிக்கப்படுவான்? ஒன்று, அவன் வேலையில ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேருடைய வேலை சாபம் பிடிச்ச வேலையா இருக்கு. நல்லா உழைக்கிறாங்க, நல்லா உழைக்கிறாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. உழைக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை.
நல்லா கடினமாக உழைக்கிறவங்க உண்டு, போராடி உழைக்கிறவங்க உண்டு, எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்குறவங்க உண்டு, ஓவர் டியூட்டி பார்க்குறவங்க உண்டு, தங்கள் உடலை வருத்தி அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வசிக்கிறவங்க உழைக்கிறவங்க உண்டு. ஒரு பிரயோஜனம் இல்லை. சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியலை. நிறைய குடும்பங்கள் இதுதான் நிலைமை. எங்கே போச்சு இவங்க சம்பாத்தியங்கள் எல்லாம்? நம்ம சம்பாத்தியத்தை பாதி டாக்டர் தின்றான், அவளோட சம்பாத்தியத்தில் பாதி வட்டிக்காரன் தின்றான், பாதி குழுக்காரன் தின்றான், பாதி பேங்குக்காரன் தின்றான். நம்ம துக்கத்தை தின்றோம், கவலையை தின்றோம், என்னென்னமோ தின்னுட்டு இருக்கிறோம். நாம குறைவுகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம பணம் எல்லாம் கண்டவையாக சாப்பிட போகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் உழைக்கிறாங்க. நீ நிறைய நபர்கள் உழைக்கிறாங்க. உழைச்சி 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 ஒரு காலத்தில் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஒரு இவ்வளோ நாள் உழைச்சிட்டோம், இனி ரெஸ்ட் எடுக்கணும்னு உட்கார்ற மறுநாள்லேருந்து அடுத்த ஓட்டம் எங்கே தெரியுமா? ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும். நம்ம நிலைமை இன்னைக்கு ஆயிடுச்சு தானே. நான் ப்ராக்டிக்கலாக பேசி கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் யோசிங்க, உண்மை தானே? ஒரு காலத்தில் ரெஸ்ட் இல்லாமல் வேலைக்கு வேலைக்கு வேலைக்குன்னு ஓடுற ஆட்கள் திரும்ப மருத்துவமனைன்னு ஓடிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், வியாதி வராதுன்னு பைபிள் எங்கேயுமே சொல்லலை. வியாதிகள் வரும், வியாதிகள். ஆனால் நம்ம சந்தோஷமாக இருக்க விடாத நம்ம மொத்தமாக மரணத்துக்கு ஏதுவாக நடத்துக்கிற வியாதி நமக்கு ஒரு சாபக்கேடு. அல்லேலூயா. வியாதிகள் வரும், கர்த்தர் அந்த வியாதியின் சுகத்தை தருவார். ஆமென், அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சுகத்தை தருவார். அது கொஞ்சம் காலதாமதமாக இருக்கலாம், சுகம் நமக்கு உண்டாகும். அந்த வியாதியில் நம்ம சாக போகிறது இல்லை. அந்த வியாதி நமக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும். ஆனால் அதுவே நமக்கு சாபக்கேடாக மாறிச்சுன்னா, இனி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், இனி கொஞ்சம் சந்தோஷமாக குடும்பத்தோடு இருக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் வியாதி வந்து நம்ம மூழ்கடிச்சு போட்டோன்னா, வேலை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இன்றைக்கி நிறைய பேருடைய வேலையில் ஆசீர்வாதம் இல்லை. சம்பாதிக்கிறதெல்லாம் யாரோ கொண்டு போகிறாங்க, எவனோ சாப்பிட்டுட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற பணம் எல்லாம் கண்டவனுக்கெல்லாம் போயிட்டுருக்கு. யோசிக்கிறீங்களா? என்னைக்கு அதை யோசித்து பார்த்தீங்களா இது ஏன் அப்படின்னு? ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற கர்த்தர் கொடுக்குற முதல் ஆசீர்வாதம் தெரியுமா? வேலையில் ஆசீர்வாதம். ஆமென். நீங்கள் இன்னைக்கு முதல் உங்களை உணர்ந்து கர்த்தருக்கு பயப்படுறத நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளர்த்து கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தாருடைய வேலை ஆசீர்வாதமாக இருக்கும், வேலை ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லை வேலைன்னு வேலைக்கு ஓடினா அது வேலையே தான் இருக்கும். ஆமென். அது தன் வேலையை காட்டும் ஒரு நாள், அது தன் வேலையை ஒரு நாள் காட்டும் போது நம்ம வேலை வெட்டி இல்லாமல் இருப்போம். முதல் வேலையின் ஆசீர்வாதம். இரண்டாவதாக பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். 128 சங்கீதம், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். 3, அவனுடைய மனைவி அல்லது அவனுடைய கணவன் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. 4, அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அல்லேலூயா. பிள்ளையை பெற்று வளர்த்து பிள்ளைக்கு உரிய காரியெல்லாம் பிள்ளைன்னு செத்து சாப்பிடாமல் கொள்ளாமல் பிள்ளைக்காக உழைச்சி பிள்ளைய ஒரு நிலைமைக்கு ஆக்கிற, பிள்ளை தள்ளையை போட்டு அடிக்கிறது. சாவட்டி எதுக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. அப்பனை போட்டு அடிக்கிறது. சாவல, எதுக்குல என்ன பெத்த? சாவல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா கடந்த நாட்களில் ஒரு ரொம்ப வயசான அம்மா இந்த யூடியூப்பில் போட்டிருந்தாங்க, என்னை எப்படியாவது கொண்டு இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு 2 ஆண் 2 பெண். எப்படியோ முதியோர் இல்லத்தில் சேர்த்துருங்க. அவங்க கேட்குறாங்க பிள்ளைகளுக்குள்ள, எப்பா வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இப்போ பெண் வீட்டில் போனால் என் பிள்ளைகளுக்கு நான் அடிமையாக இருக்க வேண்டியிருக்கு, அங்கே போனால் என் மருமகளுக்கு அடிமையாக இருக்க வேண்டியிருக்கு. எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, எப்போ கொடுமையாக இருக்குது, என்னை கொண்டு போட்டுருங்க. ரொம்ப வயசானம்மா, என்னை கொண்டு ஏதாவது ஹோமில் முதியோர் இல்லத்தில் போட்டுருங்க கதறது. அதாவது இந்த ஆட்கள் போய் கேட்குறாங்க, அதாவது தெருவில் கிடக்கு அந்த அம்மா. அப்போ கேட்டு விசாரிக்கும் போது எனக்கு இதுக்கு அவங்க பிள்ளைகள்கிட்ட கொண்டு சேர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், என்னை எங்கேயாவது கொண்டு சேர்த்துருங்க, இல்லைன்னா இங்கே கிடந்து செத்துறேன், விட்டுருங்க அப்படின்னு. அல்லேலூயா. நம்ம பெற்று வளர்த்த பிள்ளை நமக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னா, நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடாம கொள்ளாமல் பட்டினி கடந்து வளர்த்த, இன்றைக்கி சில வீடுகள்லாம் கடனுக்கு காரணம் பிள்ளைகளை படிக்க வச்சது. அப்படிதானே? பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுத்து சின்ன வயசுலேயே பிள்ளைன்னு பார்த்து வளர்த்து அந்த பிள்ளை நமக்கு சாபமாக அமைஞ்சு
அந்த பிள்ளையினால் நம்ம கண்ணீர் விட்டு சின்ன வயசில் வளர்த்து கொண்டு நிலைமைக்கு கொண்டு வருகிற வரையிலும் தூக்கம் கிடையாது பெற்றோருக்கு. அது ஒரு வளர்ந்த ஒரு நிலைமைக்கு வந்த பிற்பாடு அது படுத்துகிற பாட்டுக்கு தூக்கம் இல்லை. கடைசி வரையும் தூக்கத்தை இழந்து அப்படி ஒரு பிள்ளையை பற்றி நம்ம வளர்க்குறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம்? பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளை இருக்குங்கிறது சந்தோஷம் இல்லை, பிள்ளை ஆசீர்வாதமான பிள்ளையாக இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. ஏதோ நானும் பெற்றுட்டேன், எனக்கும் பிள்ளை கிடச்சி, அது இல்லை. ஆடு மாடு கோழிகள் எலிகள் எறும்புகள் கூட பிள்ளைகளை பெற்றெடுக்க தான் செய்யுது. அதல்ல, நம்ம பிள்ளை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. அது யாருக்கு கிடைக்கும்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு. கர்த்தர் வேலையின் ஆசீர்வாதம், அதோடு கூட அவனுக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். அவன் மனைவி அல்லது அவளுடைய கணவன் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாங்க. மூணாவது நான்காவது அவனுடைய பிள்ளைகள் அவருக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருப்பாங்க. இது ஆண்டவர் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். 112ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 112ஆம் சங்கீதம், 112ஆம் சங்கீதத்தில் சில வசனங்கள் ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க. 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அப்படின்னா பொருளாதார ஆசீர்வாதம் வீட்டில், அவன் வீட்டில் குறைவே இருக்காது. குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எந்த விதத்திலாவது கொடுப்பார். பஞ்ச காலத்தில் எலியாவை காகத்தை கொண்டு போஷிப்பித்த ஆண்டவர், பஞ்ச காலத்தில் எலியாவே ஒரு விதவையை கொண்டு போஷித்த ஆண்டவர் ஏன் உங்களை போஷிக்க மாட்டாரா? போஷிப்பார். ஆமென். குறைவில்லாத ஒரு வாழ்க்கை, குறைவில்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் ரெண்டு ஆசீர்வாதத்துக்கு முக்கியமாக சொல்லப்பட்ட நிறைய இருக்கு. 2 ஆசீர்வாதம். 1, உன் பிள்ளைகள் சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். 2வது ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் உனக்கு உண்டா. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவார், ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவார். 3வது நீதிமொழிகள் 19வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அப்படி 23வது வசனம் சொல்லுகிறது. 23, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. ஆமென். இல்லை, ஒரு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு படி ஜீவனுக்கு ஏதுவான், நித்திய ஜீவன் அவனுக்கு கொண்டு வரும், அதை அவன் அடைந்திருப்பான். அவன் ஜீவன் உள்ளவனா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வனா இருப்பான். 2வது திருப்தி அடைவான். தன் வாழ்க்கையில திருப்தி அடைவான். நிறைய பேருக்கு திருப்தி இல்லை வாழ்க்கையில. எல்லாம் கேட்டு பாருங்க, என்னத்த வாழ்க்கை, செத்துடலாம், இருக்கு அப்புறம் இப்படி ஒரு வாழ்க்கை செத்துடலாம் தான் எல்லாருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. வாழ்க்கையோட திருப்தி இல்லை. தேவன் கொடுத்த வாழ்க்கையில திருப்தி இல்லை. அது எந்த காரியமாக இருந்தாலும், சிலருக்கு உணவில் திருப்தி இல்லை, சிலருக்கு உறவில் திருப்தி இல்லை, சிலருக்கு மற்ற காரியங்களில் திருப்தி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தர் திருப்தியாக நடத்துவார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் திருப்தியற்ற நிலைமை இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள், திருப்தி அடையும். 3வது அதில் சொல்லப்பட்டிருக்கிற தீமை அவனை அணுகாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். தீமை அவனை அணுகாது. ஒரு காலமும் தீமை அணுக விட மாட்டார் ஆண்டவர். சத்துருக்கள் எழும்புவாங்க, எதிரிகள் எழும்புவாங்க, சாத்தான் அலைதிரண்டு எழும்பி வருவான், அவனை தொட முடியாது. போராட்டங்கள் பெருசா வரும். வெளியிருந்து பார்க்க கொஞ்சம் செத்தா, இதோட நாம ஐயோ நான் செத்துட்டேன் அப்படி நினைப்போம். ஆனா அணுகாது நம்மளை. கரங்களை வைத்து சொல்லுங்க, தீமை என்னை அணுகாது. அல்லேலூயா. தீமை அணுக ஆண்டவர் விடவே மாட்டார். சில போராட்டங்கள் வரும், சோதனை வரும், பலவீனங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். அப்படியே நம்ம இதோட போச்சுன்னு எல்லாம் வாழ்க்கையை முடிஞ்சுட்டு நினைக்கிறோம். இல்லை, அங்கே தான் கர்த்தர் ஆரம்பிப்பார். எப்போ நம்ம முடிஞ்சுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆரம்பிப்பார். கரங்களை தட்டி. அங்கதான் ஆண்டவருடைய அற்புதத்தின் சீக்ரெட் எங்க இருக்கு தெரியுமா? எப்போ ஒரு இடத்துல மனுஷன் முடிஞ்சுட்டு நினைக்கிறானோ, எப்போ ஒரு இடத்துல நம்ம முடிஞ்சிட்டுன்னு நினைக்கிறோமோ, அங்கிருந்து தான் கர்த்தர் ஆரம்பிப்பார். ஆனால் முடிஞ்சிட்டு நினைச்சு பயப்படாதிருங்க, ஒரு புதிய ஆரம்பம் வரப்போகிறது. தீமை உங்களை அணுகுவது இல்லை. ஆமென். அப்போ ஆண்டவருக்கு பயம் நடக்கும்போது அவன் வேலை, அங்கே குடும்பம், மனைவி, பிள்ளைகள்,
ஆசீர்வதிக்கப்படும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாகும், எந்த தீமையை அணுகாது திருப்தியான வாழ்க்கை வாழ முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். ஒரு தேவ மனுஷன் ஜெபம் பண்ணுறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 86வது சங்கீதத்தில் ஒரு தேவ மனுஷனுடைய ஒரு ஜெபம் இருக்கிறது. அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு? 86ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்து இருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எவ்வளவு உணர்ந்து இருந்தா அந்த மனுஷன் இப்படி ஜெபம் பண்ணியிருப்பான் பார்த்தீங்களா? உமக்கு பயந்து இருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு பயந்து வாழத்தக்க அந்த வழி எனக்கு காட்டுங்க. ஆண்டவரே, எனக்கு போதிங்க, உங்க வழி எனக்கு போதிங்க, நானும் அது சத்தியத்தில் நடப்பேன். நீங்க போதிச்சா நான் நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்து இருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்துங்கன்னு ஒரு ஜெபம். 119ஆம் சங்கீதத்திலே அவருடைய 38வது வசனத்திலேயும் அங்கே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் கேட்கிறாரு, உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். ஆமென். எடுத்தீங்களா அந்த வசனம்? 119:38 சேர்ந்து வாசிங்க. உமக்கு பயப்படுவதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன கேட்குறேன்? ஆண்டவரே, அந்த வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு ஒரு பயம் உண்டாக வேண்டும். இப்போ இங்கிருந்து உங்களை பயப்படுத்துகிற ஒரு வார்த்தை வந்தன உடனே என்ன சொல்லுவீங்க? ஐயா, என்னையாக்கும் குத்தி பேசுகிறாரு. கேட்டியா? மற்றது அது எல்லாத்தையும் மனசில் வச்சு என்னையாக்கும் குத்தி பேசுகிறாரு. ஆனால் ஒரு மனுஷன் அங்கே ஜெபம் பண்ணுறான், ஆண்டவர் உங்கள் வார்த்தையை கேட்டு நான் பயப்படணும் ஆண்டவரை. இப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், கர்த்தர் பேசுவார், அவனை சரியான நிலைமையில உருவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஏற்ற வாக்கு நமக்கு வேணும். வார்த்தை இல்லாமல் ஒன்றும் பயம் வராது. அதான் சொன்ன, பைபிளை படிக்கணும். படிக்க கர்த்தர் பேசுவார். திறந்தோடு நீங்கள் படிக்க, அந்த பகுதியில் பேசுவார். சில நேரங்களில் ஆறுதல் படுத்துவார், சில நேரங்களில் அடிச்சு துவைச்சி எடுத்துருவார். அந்த வார்த்தைகள் மூலமாக நம்ம உணரணும். பாரமான வார்த்தை வந்தோடனே ஒரு சமமான வார்த்தை, ஓ இன்னைக்கு இது எனக்கு இல்லை, இது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, அடுத்த பக்கத்துக்கு போயிடக்கூடாது. அதை ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் நடப்பதுக்கு ஏதுவான காரியம் நடந்து இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும், உணர்வடையும் போது அங்கே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டுள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. ஆமென். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. அதனால நம்ம ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறோம். பெறுகிறவங்களாங்கன்னா பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். அப்போ பயத்தோடு தான் எல்லாம். கர்த்தருக்கு கொடுக்கிறது பயத்தோடு, கர்த்தருக்காய் வாழ்வது பயத்தோடு, கர்த்தரை ஆராதிப்பது பயத்தோடு. தேவை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கடைசியை சொல்லி முடிக்க போகிறேன். பிரசங்கியுடைய புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். பிரசங்கியுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். பிரசங்கி 12, 13, 14. காரியத்தின் கடத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லார் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியைகளையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. கடைசி கன்க்ளூஷன் என்ன? கர்த்தருக்கு பயந்து நல்லா வாழ்க்கை வாழுங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த காரியமானாலும் ஒரு நாள் கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்கிற அந்த உணர்வோடு கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த